உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 22:26, உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் நல்லா வாழும், நல்லா நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. தேவன் உங்ககிட்ட அதான் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா வாழ்ந்துருப்பீங்க. உங்கள் இருதயம் நல்லா சந்தோஷமாக இருந்தால் அப்போ நீங்கள் வாழ்ந்துருப்பீங்கள்ல, சூப்பராக வாழ்வீங்கள்ல. தேவன் உங்களை நல்லா வாழ வைப்பார், நீங்கள் நல்லா வாழ்வீங்க, சூப்பராக வாழ்வீங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தேவனும் உங்களுக்கு அதான் சொல்கிறாரு, என்றென்றைக்கும் வாழ்வீங்க. இதுக்கு டைமும் சொல்கிறாங்க, எப்பொழுதும் எல்லா காலத்துலேயும் நீங்கள் வாழ்வீங்க, நல்லா சுகமாக வாழ்வீங்க. ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. உங்ககிட்ட ஒரு சாந்த குணம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு பொறுமை இருக்குது, அதனால் நீங்கள் வாழ்வீங்க. இந்த ஒரு குணத்துக்காகவே நீங்கள் வாழ்வீங்க. எனக்கு ஏசு இருக்காருன்னு இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்களே, சாந்த குணமாக இருந்தீங்களா, அதனால் வாழ்வீங்க, அதனால் நல்லா வாழ்வீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஏசு இருக்காரு, எந்த வியாதி வந்தாலும் எனக்கு ஏசு இருக்காரு அப்படின்னு சாந்தமாக பொறுமையாக அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. அதுதான் இந்த வசனத்தோடைய முதல் பகுதி சொல்லுதுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இந்த குணம் உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். சூப்பரான வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் திருப்தி அடைவீங்க. நான் வாழ்கிறேனே ஒரு வாழ்க்கை, அப்பா அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு. நன்மையினால் உங்கள் வாயை திருப்திப்படுத்துவார். அவ்வளோ திருப்தியாக நீங்கள் வாழ்வீங்க. இது கிடச்சிருச்சு, எனக்கு அது கிடச்சிருச்சு, இது ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்வீங்க. இந்த வேலை ரொம்ப நல்ல வேலை தேவன் கொடுத்துட்டாரு, நல்ல பொண்ணு கொடுத்துட்டாரு, நல்ல மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு, ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் ஒரு திருப்திப்படுத்துவார். என்ன நடந்தாலும் ஏசு ஏசு ஏசு. பொறுமையாக இருக்கிறீங்களே, அந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் நல்லா வாழ்வீங்க. இந்த குணத்துக்காக பூமியை கொடுத்துட்றாருங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கள, இந்த ஒரே ஒரு குணத்துக்காக இந்த பூமியே உங்களுக்கு தான். ஏன் நீங்கள் பாருங்களேன், மத்தேயு 5:5 படித்து பாருங்களேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த பூமியே உங்களுக்கு தான். இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் நல்லா வாழ்வீங்க. உங்கள் நாட்டை விட்டு வெளியில் போனாலும் நல்லா தான் இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வாழ்வீங்க. நீங்கள் சங்கீதம் 22:26 நடுப்பகுதி எடுத்து படித்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அதனால் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். நம்ம தேவனை இயேசுவை எப்பொழுதும் தேடுறோம், துதிக்கணும் அதிகமாக. ஞாபகம் வச்சுக்கோங்க, துதிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் நல்லா வாழ முடியும். இந்த பூமியில் நம்மளால் நல்லா வாழ முடியும் என்று இந்த வசனம் சொல்லுது. நிறைய துதிக்கணும். தேடுறோம், இயேசுவை தேடுறோம், அதிகமாக தேடுறோம். ஆனால் அதிகமாக துதிக்க கற்றுக்கணும். அதிகமாக துதிக்க உங்களால் நல்லா வாழ முடியும். சரிங்களாங்க? சூப்பராக வாழ்வீங்கங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. துதிச்சுக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? சாந்தமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நான் வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைன்னுவீங்க. தேவன் அப்படி தான் உங்களை திருப்திப்படுத்துவார். பெதஸ்தா குளத்தில் ஒரு வியாதி பிடிச்சவங்க உள்ளே போனாங்க. அந்த முதல் நாள், இந்த ஃபஸ்ட் டேயில் யாருமே எந்த ஏஞ்சலும் வந்து சொல்லலை, நீ 38 வருஷம் காத்துட்ருக்கணும், உன் டோக்கன் நம்பர் 38 வருஷம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் என்ன கேட்போங்க, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, என் டோக்கன் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு தான் உட்காரும், காத்திருப்போம். ஆனால் அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே உள்ளே போனானே, அவன் டோக்கன் நம்பர் அவனுக்கு தெரியாது. 38 வருஷம் அவனுடைய டோக்கன் நம்பர். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அது சொல்லலை, முன்னாடி சொல்லலை. அப்போ எப்படி அவனால் வாழ முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த சாந்த குணம். பொறுமையாக இருந்தான், பொறுமை. அதனால்தான் அமைதியாக இருந்தான். தேவன்கிட்ட அவன் வந்து தேவனை விட்டு எங்கேயும் போகவே இல்லை, அப்படியே இருந்தான். சிலதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார், மறைச்சி வச்சுருவார். என் பிள்ளைக்கு சாந்த குணம் இருக்குது, பொறுமை இருக்குது, அதனால் என் பிள்ளைங்க தாங்கிப்பாங்க. சிலதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். சிலதுக்கெல்லாம்
ஏன் நடந்துச்சு நம்ம கேட்டால் பதிலே சொல்ல மாட்டார். காரணமே இருக்கா, காரணத்தை சொல்லவே மாட்டார். ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடந்துச்சு, என் வாழ்க்கையில் ஏன் நடந்துச்சு, எனக்கு என்ன, எனக்கு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டார். ஆனால் சில காலங்கள் 1 வருஷம் 2 வருஷம்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ தான் நம்ம மனசு அளவில் ஏற்றுப்போம் அந்த பதிலை. ஓ இதுதான் அந்த காரணமா, இதுதான் அந்த பதிலா அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுலாம் எனக்கு பதில் கிடச்சிருக்கு. காரணம் அப்போ தான் மனசு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். சிலதெல்லாம் விட்டுருவார். அப்போ நம்மளுடைய சாந்த குணம் அதெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே அதெல்லாம் தாங்கிக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சாந்தமாக இருந்துட்டீங்க, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இவ்வளோ நாள் தேவனை தேடிட்டீங்க, துதிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் இனிமேல் நல்லா வாழ்வீங்க. அதே தான் 38வது வருஷத்துடைய கடைசியில் இயேசு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அந்த வியாதி பிடிச்சவரை பார்த்து, நீ வீட்டுக்கு போய் நல்லா வாழுப்பா, போதும்பா, நீ இனிமேல் நல்லா வாழு அப்படின்னு அனுப்பி வச்சார். அவன் ரொம்ப நல்லா வாழ்ந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் ரொம்ப நல்லா வாழ்வீங்க. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்வாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு சாந்த குணம், பொறுமை இருக்குது. அது அவங்கள வாழ வைக்கும். அதை பார்த்து தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பூமியை கொடுக்குறீங்க. நல்லா வாழுங்க அப்படின்னு நீங்கள் பூமியை கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்க உங்களை தேடுறதுனால, உங்களை துதிக்கிறதுனால நல்லா வாழ்வாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்புங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கோப்பான ஒரு உடம்பை எங்களுக்கு ஒடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை நாங்கள் எழுந்திடக்கூடாது. ஒரு மனிதனாலும் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம், கடினமாப்பா. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. நன்றி அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த நல்லாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலச்சவன் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.